ஹாய் வாங்க. இன்றைக்கி இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இட்லி சாம்பார் எப்போவும் சிறுபருப்பில் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் 100 கிராம் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு, ஒரு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 ml. இப்போ குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்து இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்போ பருப்பு நல்லாவே அழகாக மலர்ந்து வந்து இப்போ இந்த பருப்பை ஒரு 2 மினிட்ஸ் மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு வச்சுருக்க இந்த பருப்போடு இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வீட்டில் செஞ்ச சாம்பார் பொடி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இது 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இந்த இட்லி சாம்பாருக்கு கரெக்டாக இருக்கும். இதை தண்ணியில் நல்லாவே கரைச்சி சேர்த்துக்கலாம். இட்லி சாம்பார் எப்போவும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ்க்கு வைக்கிற சாம்பாரை விட இட்லி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு. சாம்பார் கொதிச்ச உடனே இப்போ இதில் மல்லி இலையை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சதை நம்ம இந்த சாம்பாரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. குட்டி குட்டியாக நறுக்குன சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை அந்த சாம்பாரோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். இதை நான் இப்போ மினி இட்லி செஞ்சு வச்சுருக்கேன். அந்த மினி இட்லியோடு சேர்த்து வடையும் சேர்த்து இதை சாம்பார் ஊற்றி சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.